கட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குது. பர்ச்சேஸ் ஆர்டரில் கண்ட்ரோல் F9 கொடுத்தா வர மாட்டேங்குது. டைரெக்டாக கொடுத்துருவோம். F9 கொடுத்துருங்க. F9 கொடுத்து ஆக்டிவேட் பண்ணட்டுமான்னு கேட்குது. எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துருச்சு. இந்த இடத்துல டேட்டு கொடுத்துருக்காங்களா பாருங்கள். என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க? 2/4/2021. ஸோ இங்கே F2 போட்டு முதல்ல டேட்டை மாற்று 2ன்னு. அடுத்தது ஆர்டர் நம்பர். யார் பார்ட்டின்னு பாரு. பார்ட்டி யார்? ராஜ் பிரதர்ஸ். இந்த இடத்துல பார்ட்டி பேர் இல்லை. கேஷாக கிரெடிட்டானா கிரெடிட் தான். ராஜ் பிரதர்ஸு அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். ராஜ் பிரதர்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். 15 நாள் கிரெடிட் கொடுங்க. 15 நாள் கிரெடிட் கொடுங்க. ஆர்டர் நம்பருங்கிற இடத்துல அந்த ஆர்டர் நம்பர் இருக்குல்ல, பிஎஸ்ஏ ஆர்டர், இதை போட்டுக்க. அடுத்தது ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் என்னென்ன ஐட்டம் பாருங்க. லெனோவா A1000ல் 10 குவான்டிட்டி. லெனோவா A1000ல் பார்ட் நம்பர் 101 வச்சுக்கலாம். 10 குவான்டிட்டி. கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். டேப்லெட்டுன்னு ஒரு குரூப். டேப்லெட் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்கள். இங்கே ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் இயரில் செல்ஃபோன் அப்படின்னு போட்டாலும் சரி, மொபைல் ஃபோன் போட்டாலும் சரி. மொபைல் ஃபோன் அப்படின்னு போட்டுக்கோ. மொபைல் ஃபோனு டேக்ஸ் ரேட் வந்து 18% போட்டுக்கோ. டேக்ஸபிள் செலக்ட் பண்ணி 18%. கேட்டகரி ஏதாவது இருக்கா பாருங்கள். லெனோவா. ஸோ கேட்டகரி வேணும்னா கிரியேட்டில் போய்ட்டு கம்பெனி பேரை நீங்கள் கேட்டகரியாக கொடுத்துக்கலாம். கேட்டகரி லெனோவா. அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷரு, அதுவும் Alt+C நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. நம்பர்ஸ் அப்படின்னு போடுங்க. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்குது 9150 ரூபா. செல்லிங் ப்ரைஸு நீங்களாவே அப்படியே போட்டுக்கோ. 9150 இன்ட்டு 120% போட்டிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வரும். அப்படியே வந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் மாறிச்சுன்னா மாற்றிக்கலாம். என்னைக்குள்ளே டெலிவரி பண்ணணும், ஒன்றும் டெலிவரிலாம் சொல்லலை, நீங்கள் அப்படியே இருந்துட்டு போட்டோம். எத்தனை குவான்டிட்டினா 10 குவான்டிட்டி 9150 ரூபா. ஓகேவா? அடுத்தது HCL Me Y2 டேப்லெட். எகைன் Alt+C 102 டேப்லெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா HCL அப்படிங்கிறது இங்கே இல்லை, கிரியேட் பண்ணிக்கணும். HCL அப்படின்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கணும். Alt+C போட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்து 9699 ரூபா. Ctrl+C. Alt+C போய்ட்டு 9700 இன்ட்டு 120% போட்டிங்கன்னா 11640 ரூபா வருது. ஓகேவா? அது இருந்துட்டு போட்டோம். அது மூளைக்கு. இதுவும் 2ஆம் தேதி டெலிவரி பண்ணணும். எத்தனை குவான்டிட்டினா 7 குவான்டிட்டி 9699 ரூபாய்க்கு. மூணாவது HCL டேப்லெட்டு V3. Alt+C போய்ட்டு பார்ட் நம்பர் 103 டேப்லெட்டு. லெனோவாவா HCLா? HCL நம்பர்ஸ் ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுங்க. என்ன ரேட்டுனா 8499. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் 8499. 8500 இன்ட்டு 120% போடுங்க. ஸோ ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு 2ஆம் தேதி டெலிவரி பண்ணணும். எத்தனை குவான்டிட்டினா 5 குவான்டிட்டி 8499 ரூபா. அடுத்தது டேட்டா விண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி. Alt+C டேட்டா விண்ட் பார்ட் நம்பர் 104. இதுவும் டேப்லெட்டு. இதை HCLK கீழே வச்சுக்கலாம். நம்பர்ஸ் எஸ் என்டர். என்ன ரேட்டு 6499. 6500 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா 120% போடுங்க. 7800 ரூபா வரும். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். என்ன குவான்டிட்டி? 6 குவான்டிட்டி 6499 ரூபா. Alt+C. அடுத்தது சோனி. மியூட் பண்ணிக்கப்பா. ஏன் ஆன் பண்ணுறது? வாசுதேவன் மியூட் பண்ணுங்க. அடுத்தது 106 பார்ட் நம்பர் 106. இதுவும் டேப்லெட்டு. இது யார் கீழே வருது அப்படின்னா சோனிங்கிறது கேட்டகரி இல்லை, கிரியேட் பண்ணிக்கோ. சோனி அப்படின்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கோ. நம்பர்ஸ் எஸ் போட்டு எவ்வளோ அமௌண்ட்னா 19990. ஸோ 20000க்கு 120%. 24000 வைக்கலாம்.
ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் எத்தனை குவான்டிட்டி அப்படின்னா 4 குவான்டிட்டி 19,990. அடுத்தது 111 டேப்லெட், இதுவும் சோனி ஆல்ட் சி, பார்ட் நம்பர் 106, சாரி 107, ஏதோ தப்பாக போட்டோம் போல இருக்கு. டேப்லெட்டு கேட்டகரியில் சோனி, ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ், என்ன ரேட்டுப்பா 17,990. ஸோ 18,000 இன்ட்டு 120%. ரவுண்ட் ஆஃப்காக இந்த மாதிரி வச்சுக்கிற அமௌண்ட்டை. ஸோ 2ஆம் தேதி தான் டெலிவரி பண்ணணும். 6 காப்பி 17,990 ரூபாய். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த ஆர்டரில் என்னென்ன ஐட்டம் நம்ம கொடுத்துட்டோம். இந்த இடத்துல யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்சி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி, ரவுண்ட் ஆஃப் போட்டு முடிச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங். இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங். சேல்ஸ் ஆர்டருக்கு அடுத்து என்ன வரணும், சேல்ஸ் ஆர்டருக்கு அப்புறம் டெலிவரி நோட்டு போடணும். ஓகேவா, சேல்ஸ் ஆர்டருக்கு அப்புறம் டெலிவரி நோட்டு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன் 1/5/21 கம்பெனி ரிசீவ்டு த என்டையர் குட்ஸ் ஃப்ரம் ராஜ் பிரதர் எகைன்ஸ்ட் த ஆர்டர் நம்பர். ஸோ நம்மள்டேருந்து வந்திருக்கு, பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எகெயின்ஸ்ட் பார்க்கணும். பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எகெயின்ஸ்ட் மெட்டீரியல் ரெசிப்ட் நோட். சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆர்டர் நம்பருக்கு எகெயின்ஸ்டாக இந்த சலான் நம்பர், டெலிவரி நோட் நம்பர் போட்டு இது வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நாம் மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு போடுவோம். மெட்டீரியல் ரெசிப்ட் நோட் போடுவோம். மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, F10 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷோ இன்ஆக்டிவ் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் தடவெல்லாம் வேண்டாம். ஷோ இன்ஆக்டிவில் போனால் மெட்டீரியல் ரெசிப்ட் நோட், அதாவது ரெசிப்ட் நோட்னு இருக்கும், ஆல்ட் F9, அதை போய் கொடுத்து எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். இப்போ ரெஃபரன்ஸ் நம்பர் போடுங்க. அடுத்தது டேட்டா போடுங்க. என்றைக்குன்னா 1/5/2021. F2 போட்டு 1/5/2021 டேட்டா போடுங்க. இங்கேயும் டேட்டா மாற்றுங்க. யாருக்கிட்டேருந்து, ராஜ் பிரதர். இங்கே இருக்காரா, இருக்கார் ராஜ் பிரதர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் பிரதருக்கு ஆர்டர் நம்பர் இருக்குது. அந்த ஆர்டர் நம்பரை போட்ட வேகத்துக்கு என்ன ஆகும், எது இதில் எவ்வளோ குவான்டிட்டி வருது அப்படிங்கிறது வந்துடும். என்ன சொல்லியிருக்காங்க, என்டையர் குட்ஸ் ரிசீவ் பண்ணி காத்ரா குடல்னு வச்சுட்டேன்றாங்க. என்டையர் குட்ஸ் ரிசீவ் பண்ணி காத்ரா குடல். அப்போ குடோன்னு நம்ம கிரியேட் பண்ணணும். விட்டாச்சு. அப்போ நம்ம குடோன் கிரியேட் பண்ணணும். குடோன் இப்போ இங்கே இருந்தபடியே கிரியேட் பண்ணிடலாமா, இங்கே இருந்தபடியே குடோன் கிரியேட் பண்ணலாம். எப்படி, ஆல்ட் ஜி போய்ட்டு கிரியேட் மாஸ்டர், அதில் குடோன் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே போய்ட்டு நீங்கள் காத்ரா அப்படின்னு ஒரு குடோனு, அதுக்கப்புறம் வேறு என்ன சவுக்குன்னு வேணால் இன்னொரு குடோன் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். சவுக்கு. இப்போ நம்ம வரிசையாக வருவோம். லெனோவா 10 நம்பர் எங்கே கொண்டு வந்து இறக்கணும், எங்கே கொண்டு வந்து இறக்கணும்னா காத்ராவில் வந்து இறக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குட்ஸும் வந்தாச்சு, எல்லாத்தையுமே காத்ராலேயே பிடிச்சி இறக்கு. ஸோ இந்த ஆர்டர் நம்பரில் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த ஆர்டர் நம்பர் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம் ஆரம்பத்துலேருந்து வரேன். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ரெசிப்ட் நோட்டு போட்டாச்சு. இதுதான் மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு. இந்த இடத்துல பார்ட்டி பேரை செலக்ட் பண்ணுங்கள். ராஜ் பிரதர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ராஜ் பிரதர்ஸை செலக்ட் பண்ணி இந்த ஆர்டர் நம்பரை செலக்ட் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆர்டர் நம்பரில் எந்த வைக்கிறோம், நம்ம காத்ராவில் வைக்கிறோம். காத்ராவில் 10 நம்பர் வைக்கிறோம். அடுத்தது இந்த ஆர்டர் நம்பரில் காத்ராவில் 7 நம்பர் வைக்கிறோம். எல்லாமே இந்த ஆர்டர் நம்பர் அதே தான். இங்கே காத்ரா குடலில் கொண்டு வந்து சரக்கு வைக்கிறோம். அவ்வளோதான். ஆல் ஐட்டம்ஸ் கீப் அண்டர் காத்ரா. எல்லா சரக்கையும் நம்ம காத்ராவில் வச்சாச்சு. காத்ராவில் தான் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது,
காற்றுல தான் இருக்காங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா டிஸ்பிளேல போய்ட்டு இன்வென்ட்ரி புக்ஸில் போங்க, அதில் குடோனில் போங்க, அதில் சவுக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அதே வந்து மெயின் லொக்கேஷனில் பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது. ஆனால் காத்திரால பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று தெரியும். எப்படி போகணும்? டிஸ்பிளே, இன்வென்ட்ரி புக்ஸு, குடோனு, அதில் போய்ட்டு எந்த குடோனோ அந்த குடோனை செலக்ட் பண்ணால் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் பாருங்க. கம்பெனி ரிஜெக்டட் 2 pieces ஆஃப் ப்ராடக்ட் லெனோவோ டேப்லெட் A1000 on 25/21. இது வந்து கம்பெனி ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருக்கோம், மெட்டீரியல் ரசீவ் நோட்டு, மெட்டீரியல் ரசீவ் நோட்டுக்கு எகெயின்ஸ்ட் ரிஜெக்ஷன் அவுட். இந்த BSA ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு எகெயின்ஸ்ட் கம்பெனி ரிஜெக்டட் 2 pieces ஆஃப் லெனோவோ A டேப்லெட். ரிஜெக்ஷன் அவுட்டுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? கண்ட்ரோல் வேணும்னு நினைக்கிறேன். அக்கௌண்டிங் வவுச்சர் V F10 கண்ட்ரோல் F5 போடும். F10 கண்ட்ரோல் F5 ஓகேவா? ரிஜெக்ஷன் அவுட். யார்கிட்ட ரிஜெக்ஷன் பண்ணுறோம்? ராஜ் பிரதர்ஸ் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இவர்கிட்ட நாம் அவன்கிட்ட தானே ஆர்டர் பண்ணோம், ராஜ் பிரதர்ஸ். என்ன ஐட்டம்? லெனோவோ டேப்லெட்டு A1000. லெனோவோ டேப்லெட்டு A1000. அதில் இந்த ஆர்டர் நம்பரில் நம்மள்கிட்ட 10 வந்திருக்கு. அதில் 2 பீஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? 2 பீஸை நம்ம ரிஜெக்ஷன் பண்ணுறோம். இது எந்த சேல்ஸுக்கு எகெயின்ஸ்டு? அந்த ஆர்டர் நம்பருக்கு எகெயின்ஸ்டு போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, ஆன் 25/21 ராஜ் பிரதர்ஸ் ரைஸ்டு எ பில். இது வந்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். இதுதான் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். எகெயின்ஸ்ட் த சலான் நம்பர் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் குட்ஸ். இதுதான் இன்வாய்ஸ் நம்பர், அது சலான் நம்பர். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் 1029, சலான் நம்பர் 1023. ஞாபகம் வச்சு. ராஜ் பிரதர் ரைஸ்டு பில்ஸ்னா அவன் சேல்ஸ் பில் நமக்கு பர்ச்சேஸ் பில். சப்ளையருடைய சேல்ஸ் பில் நமக்கு பர்ச்சேஸ் பில். பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. என்னைக்குன்னு பாருங்கள், டேட்டு பாருங்கள். டேட் வந்து 2/5. F2 போட்டு 2/5. இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, பார்ட்டி பேர், அதில் ஆர்டர் நம்பர், ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸு, அதில் 10ல் 2 ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, 8 தானாக கரெக்டாக வருது பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எந்த பக்கமாக போவேன்? பேட்மிண்டன். அவ்வளோதான். வேண்டாம், நீ போ. நியூ ரெஃபரன்ஸ் நம்பர். ஓகேவா? அவ்வளோதான் அது. அடுத்து ஆன் 31/5/2021 கம்பெனி பெய்டு 10% ஆஃப் த பில் அமௌண்ட். இந்த பில்லுக்கு அமௌண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட் பேமெண்ட் பண்ணுறான் ஆன் 31/5/2021. ஸோ இங்கே கேட்வே ஆஃப் டாலி பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் F5. பேங்கை செலக்ட் பண்ணுங்கள், ஆக்சிஸ் பேங்க்கு. நம்ம ராஜ் பிரதர்ஸ்க்கு 10% ஆஃப் த அமௌண்ட் தரோம். அதாவது 4,84,000 48,000 தரோம்னு வச்சுக்கோ. 48,440 ரூபா தரோம். 48,440 ரூபா எகெயின்ஸ்ட் இந்த பில் அமௌண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட். செக் நம்பர் ஏதாவது இருக்கா பாருங்கள். செக் நம்பர்லாம் ஒன்றும் இல்லை. செக் நம்பர் இருக்குது, 85,992. ஸோ 85,992 6 டிஜிட் வேணும். அதனால் முன்னாடி சைபர் போட்டுக்கோ. என்டர் போடுங்க. என்டர் போட்டு சேவ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 7. ஆன் 26/21 கம்பெனி கிவ் அனதர் ஆர்டர் டு டெல் கம்பெனி டு அக்கையர் த ஃபாலோயிங் குட்ஸ். அதாவது நம்முடைய கம்பெனிலேருந்து டெல் டேப்லெட் கம்பெனிக்கு நாம் ஒரு சில ஆர்டர்ஸ் கொடுக்குறோம். நாம் பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறோம். இதுதான் பர்ச்சேஸ் ஆர்டருடைய நம்பர். என்னைக்கு இஷ்யூ பண்ணுறோம்? 2ஆம் தேதி இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர் V F2 போட்டு 2/6. முதல்ல வந்து 2/6 டேட்டை மாற்றிக்கோ. F2 போட்டு 2/6. பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா F10
ஆல்ட் F9 சாரி F10 பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஆல்ட்டு கண்ட்ரோல் F9 கண்ட்ரோல் F9. யாருக்கு நம்ம பண்ணுறோம்? டெல் டேப்லெட் கம்பெனி. இங்கே பார்ட்டி பேர் இல்லைன்னா என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணிக்கணும். டெல் டேப்லெட் கம்பெனி, டெல் டேப்லெட் கம்பெனி அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். இங்கே ஆர்டர் நம்பரை டைப் பண்ணுங்க. நம்ம இங்கே பார்த்தோம்ல ஆர்டர் நம்பர், இந்த ஆர்டர் நம்பரை டைப் பண்ணுங்க. இதுதான் ஆர்டர் நம்பர். இந்த ஆர்டர் நம்பரை டைப் பண்ணுங்க. ஜிஎஸ் லோக்கல் பர்ச்சேஸ். என்னென்ன ஐட்டம் பாருங்க. டெல் டேப்லெட் வென்யூ பிளாக்ல 6 நம்பர். பார்ட் நம்பர் ஏற்கனவே எத்தனை பார்ட் நம்பர் போட்டிருக்கோம்னு பாருங்க. அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏற்கனவே 6 போட்டிருக்கோம். 107லேருந்து போடலாமா? 108லேருந்து போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் அப்படின்னு வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு. ஆல்ரெடி டேப்லெட் இருக்கா பாருங்க, இருக்கு. டெல்லுன்னு கேட்டகரி இல்லை, கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கோ டெல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர்ஸு எஸ் கொடுங்க. என்ன ரேட் பாருங்க, 26,499. ஸோ இந்த இடத்துல 26,500 இன்ட்டு ஒரு 20% மார்ஜின் ஆட் பண்ணிக்கோ. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. என்னைக்குள்ளே டெலிவரி பண்ணணும் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அது ஒன்றும் கொடுக்கல. நீங்களாவே போட்டுக்கோ. 1/7 போட்டுக்கோ, வேணாம் 1/7 போட்டுக்கோ, ஒன்றும் சொல்லலை. குடோன் வந்து எந்த குடோன் வேணாலும் சொல்லியிருக்கு. காத்ராவே போதுமானது. மொத்தம் 6 ஐட்டம் 26,499 ரூபாய்க்கு. ரெண்டாவது ஐட்டத்துக்கு காப்பி பண்ணுங்கள் அமௌண்ட்டை. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, வேறு ஒன்றுமே இல்லை. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி 109. இதே டேப்லெட்டு. கம்பெனி பேர் வந்து டெல்லு. ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ்ஸு. 11,229 ரூபா. இந்த இடத்துல சி போட்டு 11,225 இன்ட்டு 120%. 13,470 ரூபா. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காத்ரா அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். 5 ஐட்டம், உன்னோட ரேட்டு 11,229. ஆல்ட் சி அடுத்த ஐட்டம். ஐட்டமே இவ்வளோ பெருசாக இருக்குது பேர். 1110 டேப்லெட் டெல் எஸ் என்டர் 22,499. ஆல்ட் சி 22,500 இன்ட்டு 120%. 27 ரூபா. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். எங்கே குடோன்னு? காத்ரா. எத்தனைன்னா 4 பீஸு 22,499. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டருங்கிறதுனால யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டாச்சு. மொத்தம் 7 பாயிண்ட் போட்டிருக்கோம். 8, 9ஓட நிப்பாட்டிக்கலாம். 8 வந்து பார்த்தீங்கன்னா ஆன் 1721 கம்பெனி ரிசீவ்டு த என்டையர் குட்ஸ் ஃப்ரம் டெல் டேப்லெட் கம்பெனி எகைன்ஸ்ட் ஆர்டர் நம்பர் எக்ஸப்ட் டெல் வென்யூ 8 ப்ரோ டேப்லெட். டெல் வென்யூ 8 ப்ரோ டேப்லெட்டுங்கிறது இந்த 3வது ஐட்டம். 3வது ஐட்டத்தை தவிர பாக்கி 2 வந்திருக்குங்கிறாங்க. இந்த ஆர்டர் நம்பருக்கு எகைன்ஸ்ட் இந்த சலான் நம்பர், இதுதான் மெட்டீரியல் ரெசிவ் நோட் நம்பர். இந்த ஆர்டர் நம்பருக்கு எகைன்ஸ்ட் இந்த சலான் நம்பரில் வந்திருக்கு. ஸோ மெட்டீரியல் ரெசிவ் நோட்டுக்கு ஷார்ட்கட் கீ என்ன? F10 போய்ட்டு ஆல்ட் F9. இன்வாய்ஸ் நம்பரை போட்டுக்கோ. யார்கிட்டேருந்து வந்திருக்கு? டெல் டேப்லெட் கம்பெனிலேருந்து வந்திருக்கு. இந்த ஆர்டர் நம்பர், அந்த ஆர்டர் நம்பர் செலக்ட் பண்ணாலே இந்த 3 ஐட்டமும் வந்துடும். இந்த 3 ஐட்டத்தில் 3வது ஐட்டம் வரல, அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்படியே போய்ட்டு அதை எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருங்க. எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். என்டர் 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 சேவ். 9வது பாயிண்ட்டு ஆன் 2721 கம்பெனி ரிசீவ்டு எ பில் எகைன்ஸ்ட் சலான் நம்பர். இது வந்து இன்வாய்ஸ் நம்பர் நமக்கு வந்திருக்கு. இதுதான் இன்வாய்ஸ் நம்பர். அந்த சலான் நம்பருக்கு எகைன்ஸ்ட் நமக்கு இன்வாய்ஸ் நம்பர் வந்திருக்கு. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9 F2 போட்டு டேட்டா மாற்றுங்க. 2721 எண்ணி வவுச்சர் ஸ்டார்ட் வித் 2721.
இன்வாய்ஸ் நம்பர் போட்டாச்சு. டெல் டேப்லெட் கம்பெனி. இந்த ஆர்டர் நம்பரை செலக்ட் பண்ணு. ஜிஎஸ் லோக்கல் பர்ச்சேஸு. எதுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கோமோ அதுக்கு மாத்திரம் பில்லை போடுங்க, போதுமானது. ஸோ 9 பாயிண்ட் போட்டாச்சு. பத்து, 11, 12, 13. இன்னும் 3 பாயிண்ட் இருக்குது, அதை நாளைக்கு சேர்த்து போட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள். நாளைக்கு இதில் இந்த கண்டினியூ